வாங்க 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 வாங்க. கரிஷ்மா என்ன பண்றீங்க? நான் உட்கார்ந்துருக்கேன் என்னோட சீட்ல. உங்க சீட்டா இது? ஆமா பாருப்பா. என்னோட சீட்டு. நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? கம்ஃபர்ட்டபிள் இருக்கு. என்னென்ன இருக்கு சொல்லு பாப்பா. நல்லா இருக்கு. இது சீட்டு ஹைட் தலைக்கு மேல அட்ரஸ் இருக்கு. அது உனக்கு யூஸ் ஆகாது. ஆமா. நான் இங்க தான் உட்காருவேன். இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா. உங்களை கேட்கலாமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்கறோம். நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் நேற்று கார் டெலிவரி எடுத்துட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போனதோட விலாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம காருக்குள்ளே என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா கார் டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இது என்னையா லக்ஸரி காரா, இதை போய்ட்டு லக்ஸரி காருன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இது லக்ஸரி காரு தான், ஓகேங்களா? எங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நாங்கள் முன்னாடி வந்து 7.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினோம். இது 13 லட்ச ரூபா. ஸோ எங்களுக்கு இது லக்ஸரி காரு தான். அந்த என்னோட கண்ணோட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஸோ மேபி உங்களுக்கு இது ரோல்ஸ் ராய்ஸு அந்த மாதிரி காரெலாம் லக்ஸரியாக தெரியும். ஆனால் எங்களுக்கு இது லக்ஸரியாக தான் இருக்குது, ஓகேவா? முன்னாடி போனதுக்கு இப்போ போனதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. வண்டி ஓட்டும் போது ஒரு ஃபீலு, பவர் என்ஜினு அப்படின்னு இருக்குது. அப்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து நம்ம வண்டியோட கார் டூரை வந்து பார்க்கலாம். கார் டூரில் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாருமே அவங்கவுங்களோட ஒப்பீனியனை சொல்ல போகிறாங்க. இமானு, நபா, மெஹேக் அவனை சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வந்தேங்க. கடைசியாக டிரைவர் சீட்டை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு வாங்க. நீங்களாம் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு வண்டியிலன்றதை சொல்லுங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் ஷேர் பண்ணிங்க, ஓகே? பாருங்கள், ஓகே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க. இதுதான் என்னோட பிளேஸு. இங்கே பாருங்க ஸ்பேஸ் நிறைய இருக்குது. இங்கே ஏசியோட இது இருக்குது. இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே மிரர் கீழே அப்புறம் அது பண்ணுறதுக்கு இது பட்டன் இருக்குது. காயின் ஹோல்டர் இருக்குது. இங்கே 2 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் இங்கே நிறையா ஸ்பேஸ் இருக்குது, எதுவுமே வச்சதுக்கு. அப்புறம் இங்கே இது இருக்குது, ஹெட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இதான் உன்னோட ஃபேவரட் பிளேஸா? எஸ். இது ஆம்ரெஸ்ட். இங்கே பாட்டில் இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. என்ஜாயா? எஸ். ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஸோ இதுதான் என்னோட பிளேஸ். இங்கே பிளேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஆம்ரெஸ்ட் இருக்குது. இங்கே நாங்கள் மொபைல் வைக்கலாம். அப்புறம் சம்திங் திங்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே வைக்கலாம். ஸோ இங்கே ஏசி இருக்குது. இங்கே சார்ஜிங் பாயிண்ட், இங்கே மொபைல் வைக்கலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே மொபைல் வைக்கலாம். ஸோ இங்கே இது வந்து கிளாஸ் விண்டோ மேலே கீழே வருது. அப்புறம் கீழே பாட்டில் இங்கே ஸ்பீக்கர் இருக்கு. உனக்கு ஸ்பேஸ் எப்படி கரெக்டாக இருக்கா உட்கார்றதுக்கு? ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்கா? இங்கே வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. கம்ஃபர்ட்டபிள். ஹாப்பியா? இங்கே வந்து லைட் இருக்கு உங்களுக்கு பின்னாடி தனியா. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ஹாப்பி நல்லா இருக்கு. உன் தலைக்கு மேலே எவ்வளோ ஹைட் இருக்கு பாரு. ஆமாம், நல்லா காலுக்கும் நல்லா ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ஒரு நாள் நல்லா லாங் டூர் ட்ரிப் போகலாம், ஓகே? போகலாம். இங்கே தான் நான் உட்காடுவேன். இதுதான் ஆம்ரெஸ்ட். இதில் நான் தூக்கி இப்படி வச்சுட்டு இங்கே தான் உட்காடுவேன். இது என்னோட ஃபேவரட் பிளேஸ் இல்லை. அது அப்புறம் காட்டுவேன். என்ன என்னோட ஃபேவரட் பிளேஸ் என்ன நான் காட்டுவேன். நான் இங்கே தான் உட்காடுவேன். இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். இங்கே லக்கேஜ் வைப்பாங்க, அது மேலே நான் தூங்குவேன். வாவ், வெரி குட். பாருங்கள் எவ்வளோ பெரிய டிக்கி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? நிற்கிறான் பாருங்கள் இமான். 405 லிட்டர் டிக்கி ஸ்பேஸுங்க இது. பாருங்கள் இந்த இதில் வந்து இவ்வளோ உள்ளே இருக்குது, ப்ளஸ் இவ்வளோ பெரிய ஹைட் இருக்குது. இந்த எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து லக்கேஜ், அதாவது டிக்கியோட கெப்பாசிட்டி அதிகம் உள்ள கார் வந்து இந்த கார் தான். பாருங்கள் இமான் இப்படி தான் படுத்துட்டு வருவாப்புல. இமானோட ஃபேவரட் பிளேஸ் இது. இனிமேல் நல்லா சூப்பராக போகலாம் எல்லாருமே.
வாங்க வாங்க வாங்க. என்ன கரிஷ்மா என்ன பண்றீங்க? நான் உட்கார்ந்துருக்கேன் என்னோட சீட்ல. உங்க சீட்டா இது? ஆமா பாருப்பா. என்னோட சீட்டு நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? கம்ஃபர்ட்டபிள் இருக்கு. என்னென்ன இருக்கு சொல்லு பாப்பா. நல்லா இருக்கு. இது சீட்டு என் ஹைட் தலைக்கு மேல அட்ரஸ் இருக்கு. அது உனக்கு யூஸ் ஆகாது. ஆமா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி. இங்க ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு. ஆர்ம் ரெஸ்ட். இங்க ஒரு ஸ்டோரேஜ் இருக்கா? ஸ்டோரேஜ் இருக்கு. நிறைய சாமான் வைக்கலாம். நிறைய சாமான் எல்லாமே வைக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தா இங்கே ஒரு என்னுடைய திங்ஸ் எல்லாமே வைக்கலாம். இது மொபைல். ஆமாம் தனியாக பாக்ஸு. இங்கே ஏசி இருக்குது. எனக்கு காற்று நல்லா ஏசி கூலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கே கூலிங்கு ஜூஸு எல்லாமே வைக்கல. இங்கே கூலிங்காக இருக்குது. ஆமாம் நல்லா மொபைல் வைக்கிறது அது எல்லாமே இருக்குது. ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ் மேலே கீழே இப்போ லாக் இருக்கா? ஆமாம் மேலே கீழே பண்ணலாம். இங்கே ஓப்பன் பண்ணுறது இங்கே இருக்குது. ஒரு லாக் ஆகிடுது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்னெல்லாம் வைக்கலாம் காயின்ஸு பின்னு அது எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே பாட்டில்ஸ். ஆமாம் 3 பாட்டில் சின்ன பாட்டில் இருக்குது. இங்கே கூலிங் வருதா? இங்கே கீழே அது ஸ்பீக்கர்மா. ஸ்பீக்கர் இது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்பேஸ் பாருங்க நல்லா லாங்கா இருக்கு. ஆமா ஹாப்பியா நீனே? ஹாப்பியா இருக்கு. ஒரு லாங் டூர் போலாமா? ஆமா இது முன்னாடி பார்த்த கிளாஸ் இருக்கலாம். அதுதான் மெயின் ஹைலைட் இதுல. பெருசா இருக்கா? ஆமா நம்ம குவிட்ல இங்கே இருந்துச்சு. இப்போ இது நல்லா ஹைட்டா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கு எது இருக்கா? இது இருக்கு. மேக்கப் பண்ண அதுல இல்ல, குவிட்ல இல்ல. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது மேக்கப் பண்றது எப்படி இருக்குன்னா வீட்லயே மேக்கப் பண்ணும்போது டைம் இருக்காது. வண்டியில உட்காரும் போது நல்லா பார்க்கலாம். அது ஹாப்பியா நீனே? ஆமா ஹாப்பியா? சரி போயிட்டு வரோம். பாய். ஓகே பாய். பாய். எங்க போறீங்க? வெளியே போறோம். சரி ஓகே பாய். இவங்கெல்லாம் அவங்கவுங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கிகர் ஏன் வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கிகர் நான் வாங்கினதுக்கு முக்கிய காரணம் ஒரு பட்ஜெட். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா, 1.5 லட்ச ரூபா போட்டிருந்தா, 2 லட்ச ரூபா போட்டிருந்தா எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த காசு இல்லாத காரணத்தினால தான் இது போனேனே அப்படின்றதுக்காண்டி இது பிடிக்காமல் போகிறேன். இது பிடிச்சிருந்துச்சி அதனால தான் போனேன். ஓகேங்களா? இதில் 1 லிட்டர் என்ஜின் எடுத்திருந்தேன்னா குவிட்டும் இதுவும் சேம் நீங்கள் சொல்லலாம். குவிட்டும் இதுவும் சேம் நீங்கள் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது 1 லிட்டரு டர்போ என்ஜின் சிவிடி, ஆட்டோமேட்டிக்கில் சிவிடி. எனக்கு கியர் மாத்திரவே தெரிய மாட்டேங்குது. பவர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வண்டி எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இப்போ என்னோடய ஃபேவரட் இந்த வண்டியில் என்னெல்லாம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது இந்த கீ, ஸ்மார்ட் கார்டு. ஓகேங்களா? இந்த கீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் லாக்கு, அன்லாக்கு, உள்ள லைட்டு, டிக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கீ எடுத்துக்கு நான் இப்படி வரேன்னு வச்சுங்களேன். பாருங்கள், இந்த கீ என்னோடய கையில் என் பாக்கெட்டில் இருந்தாலே போதும். நான் வண்டிக்கு பக்கத்தில் வந்தாலே வண்டி திறந்துடும். அன்லாக் ஆகிடும். எந்த பட்டனையும் டச் பண்ண தேவையில்ல. அன்லாக், ஆட்டோமேட்டிக்காக அன்லாக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்னோடய சீட்டில் நான் உள்ளே வரேன். ஓப்பன் பண்ணி இந்த சாவியை நான் இங்கே வச்சுருவேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அங்கே இருந்தால் போதும். இப்போது என்னோடய சீட்டில் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இது இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, சைடு மிரர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற பட்டனு. இது அட்ஜஸ்ட் பண்ணுறது, லெஃப்ட் ரைட்டுக்கு உள்ளதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது இந்த டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. 1 டச்சில் இது கீழே இறங்கும். ஓகே, இது மொத்தம் 4 டோருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கில் 2 டோர் இது அமுக்குனா பேக்கில் உள்ளவங்க அக்சஸ் பண்ண முடியாது, லாக் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய இடம், ஸ்பீக்கரு, இதெல்லாம் நீட்டாக இருக்குங்க. இப்போ உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் முதல்ல குவிட்டில் உட்காரும்பொழுது இந்த மாதிரி என்னால் உட்கார முடியாது. உள்ளே போய் நான் உட்காரணும். இதில் நிற்கிறேன்ல, நின்ற இடத்துல இப்படி என்னால் உட்கார முடியுது. மெயின் ரீசன் அதான். ஒரு நின்ற இடத்துல இப்படி உட்காந்துக்கிறேன். ஸோ ஒரு சீட்டு பாருங்கள், நான் முன்னாடி வச்சுருக்கேன். இவ்வளோ பின்னாடி போகும் சீட்டு, இவ்வளோ பின்னாடி போகும் என்னோடய சீட்டு. ஆனால் எனக்கு இவ்வளோ பின்னாடி வேண்டாம். ஸோ இவ்வளோ சீட் அட்ஜஸ்டபிள் இருக்குது பாருங்கள். கீழே போதா, இவ்வளோ கீழே போவோம். எனக்கு மேலே தான் வேணும். இது எலக்ட்ரிக்கல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய
இதில் வந்து இந்த பக்கம் எந்த பட்டன் கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா? க்ரூஸுக்கு வந்து இங்கே கேன்சல் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, இங்கே ஆன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் செட் பண்ணிவிட்டு க்ரூஸ் வேணான்னா கேன்சல். இந்த பக்கம் கால் அட்டன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, வாய்ஸ் மூலிமா எல்லாமே ஆக்டிவேட் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸு இது வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, மீது என்னெல்லாம் இருக்குன்றதை வேறு ஆங்கிள் நான் சொல்கிறேன். இப்போ வண்டிக்குள்ளே உட்காந்துட்டோம்னா பிரேக்கில் காலை வச்சு இந்த ஸ்டார்ட் பட்டனை, அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட். ஓகே, ஸோ இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 7 இன்ச்சு ஒரு எனக்கு போதுமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்கலாம். இதில் இல்லைன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, 360 கேமரா இல்லை, சன்ரூஃப் கிடையாதுங்க. மற்ற எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. பாட்டு ஓகே, மற்ற எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, லாக்கு, பார்க்கிங் லைட்டு, இது வந்து எல்லாமே இருக்குது. பட்டன் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசியை நம்ம தொட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்வளோ தேவையோ கேபினுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொபைல் வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜர், நம்மளோட மொபைல் இங்கே கீழே வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிரும். ஓகே, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது இதில்? இந்த பக்கம் வந்தா இது வந்து ஸ்டோரேஜுங்க. ரொம்ப தாராளமான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரேஜ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வண்டியில். நல்லாயிருக்கு, ஹேண்ட் பிரேக் ப்ரீமியமாக இருக்குது. இதில் பாருங்கள், பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவ் மோடு, இது எல்லுன்னு வந்துருக்காங்க, லோவர் மோடு. இதில் வந்து நம்ம மலை ஏறும் போதும் சரி, மலை இறங்கும் போதும் சரி, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் கொடுக்குறதுக்காண்டி இந்த லோவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மலைப்பகுதிகளுக்கு போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகிக்கிறோம். இந்த பக்கம் நல்லா ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஆட்டோ சொல்லுவாங்களே, நம்ம மேலேயும் கீழே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நைட்டில் வெளிச்சம் படும்போது நமக்கு டிம் பண்ணி கொடுக்கும். ஆட்டோ டிம்மிங் அது இருக்குது. ஸ்டியரிங் வந்து கீழே மேலே 2 தான் இருக்குது, டில்ட்டு தான் இருக்குது, டெலஸ்கோப்பிங் இல்லை இதில். நோ ப்ராப்ளம். இங்கே ஒரு மைக்கு, ஏர் ப்யூரிஃபையர், இந்த வண்டிக்குள்ளே வர காற்றை வந்து ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த வண்டியோட இது இருக்குது. ஸோ இங்கே வந்து சன்ஷேட் இருக்குது. இதில் வந்து இது கிடையாது, மிரர் எனக்கு கொடுக்கல, மாம்பழைகளும் தேவையில்லை. அவ்வளோதாங்க. இது வந்து ஸ்பீக்கருங்க, இது வந்து நான் மாட்டினேங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஒரு ஒப்பீனியன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்ல ஸ்பேஸாக இருக்குது. இப்போ வந்து அவுட்டரில் என்னெல்லாம் இருக்குது, நைட்டில் லைட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெண்டாவது இப்போ பகலாக இருக்குது, அது இப்போ என்ன சொல்ல முடியாது. வெளியே என்னென்னலாம் அக்சசரிஸ் நான் மாட்டியிருக்கேன், லைட்டெல்லாம் எப்படி இருக்குது, நைட்டோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் லைட் ஒன்று நம்ம போட்டிருக்கோம், அதை வந்து இப்போ என்னால் காட்ட முடியாது, நைட்டு தான் காட்ட முடியும். ஸோ அதுக்கு நைட்டு வியூன்னு ஒன்று நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் நைட் எப்படி இருக்குது வண்டி, என்னென்னலாம் உள்ளக்க எப்படி ஆம்பியன்ஸ் இருக்குது, உள்ள ஆம்பியன்ஸ் லைட்லாம் இருக்குது, இப்போ தெரியாது. அது வேணால் இன்னொரு வீடியோ நாங்கள் வந்து போடுறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டோம்மா, நீனும் பாய் சொல்லிடு. பாய். என்ன பாய்? பாய். என்ன பாய்? வீடியோ முடிச்சிருக்கிறோம், முடிக்க போறியா? முடிக்க போகிறோம். ரைட்டு, ஓகேவா? எப்படி இருக்கு நம்ம வண்டி, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்கள் செலக்ட் பண்ணிட்ட வண்டி எப்படி இருக்கு நல்லா அது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நபா முடிக்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எங்களோட வண்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ முடிக்க போகிறோம். பாய்.